மதுரவாயில் அருகே 5 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், மதுரவாயில் அருகே 5 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை மதுரவாயில் அருகே பறக்கும் படை அதிகாரிகள் ஒரு காரில் இருந்து மற்றொரு வாகனத்தை மாற்றும் போது அந்த பணத்தையானது பறிமுதல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 7 பைகளில் கொண்டு வரப்பட்ட இந்த பணமானது கிட்டத்தட்ட 5 கோடியில் இருந்து 10 கோடி வரை இருக்கலாம் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கு இந்த பணம் கொடுப்பதற்காக பறக்கும்படை அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி வானகரத்திலிருந்து அம்பத்தூர் செல்லக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அந்த வழியாக காரில் இருந்து பணமானது கொண்டு வரப்பட்டு மற்றொரு வாகனத்திற்கு அதை மாற்றிக் கொண்டிருந்தனர். அதாவது கலெக்ஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாகனத்துக்கு ஏற்றப்பட்டிருந்தனர். அப்போது பறக்கும்படை அதிகாரிகள் கையும் காலமாக அந்த பணத்தை பிடித்திருக்கின்றனர். இந்த பிடிக்கப்பட்ட பணமானது தற்போது மதுரவாயில் தாசில்தார் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பணத்திற்கு முதல்கட்ட விசாரணையில் இந்த பணமானது இந்த டாஸ்மாக் கடைகளில் இருந்து பெறப்படும் கலெக்ஷன் காசு என்று கூறப்படுகிறது. ஆனாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பணத்தொகை என்பது அதிகமாக இருப்பதால் வருமானத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது இந்த பணத்தை எண்ணும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. சரவணன். மதுரவாயில் அருகே 5 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், மதுரவாயில் அருகே 5 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை மதுரவாயில் அருகே பறக்கும் படை அதிகாரிகள் ஒரு காரில் இருந்து மற்றொரு வாகனத்தை மாற்றும் போது அந்த பணத்தையானது பறிமுதல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 7 பைகளில் கொண்டு வரப்பட்ட இந்த பணமானது கிட்டத்தட்ட 5 கோடியில் இருந்து 10 கோடி வரை இருக்கலாம் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கு இந்த பணம் கொடுப்பதற்காக பறக்கும்படை அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி வானகரத்திலிருந்து அம்பத்தூர் செல்லக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அந்த வழியாக காரில் இருந்து பணமானது கொண்டு வரப்பட்டு மற்றொரு வாகனத்திற்கு அதை மாற்றிக் கொண்டிருந்தனர். அதாவது கலெக்ஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாகனத்துக்கு ஏற்றப்பட்டிருந்தனர். அப்போது பறக்கும்படை அதிகாரிகள் கையும் காலமாக அந்த பணத்தை பிடித்திருக்கின்றனர். இந்த பிடிக்கப்பட்ட பணமானது தற்போது மதுரவாயில் தாசில்தார் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பணத்திற்கு முதல்கட்ட விசாரணையில் இந்த பணமானது இந்த டாஸ்மாக் கடைகளில் இருந்து பெறப்படும் கலெக்ஷன் காசு என்று கூறப்படுகிறது. ஆனாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பணத்தொகை என்பது அதிகமாக இருப்பதால் வருமானத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது இந்த பணத்தை எண்ணும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.